இப்போது நம்ம முக்கியமாக காலையிலேயே பார்த்த மாதிரி 5 தலைப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 5 தலைப்புகள். இப்போ நம்ம இந்த கூட்டத்தை ஒழுங்கு செஞ்சவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த கூட்டத்தை முகாம் இல்லை, இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தா, அவங்க பிப்ளிக்கல் கவுன்சிலிங் ஏன் தேவை, முதல்ல ஏன் அவசியம், அவங்க எனக்கு அனுப்பின டாபிக் நீட் ஃபார் பிப்ளிக்கல் கவுன்சிலிங். ஆம் ஐ கரெக்ட்? அது நம்ம காலையில் பார்த்தோம் இல்லைங்களா? நீட் ஃபார் 3 தலைப்புகளில் நம்ம பார்த்தோம். நான் எதை தான் பார்த்தோன்னு சொல்லாமல் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டேன். ஏன் தேவைன்னா, அநேகர் தவறான கவுன்சிலிங்கில் மக்களை திசை திருப்புறாங்க. அறிவியல் என்ற பேரில் அஞ்ஞானிகள் அஞ்ஞானத்தை ஞானம் என்று போதிக்கிறார்கள். கரெக்டாக? பிப்ளிக்கல் கவுன்சிலிங் என்னும்போது 2 அடிப்படையாக இருக்கணும். என்னது? சத்தியம், கிருபை, ட்ரூத் அண்ட் கிரேஸ். அந்த வசனம் நம்ம பார்த்தோம். ட்ரூத் இல்லாமல் பொய்யை வைத்து ஆலோசனை தரக்கூடாது. இப்போ பொய் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் அவங்களுக்கு விளக்க போகிறேன். பொய்னா என்னது, உண்மைனா என்னது, பொய்னா என்னது. இங்கிலீஷில் ட்ரூத் அப்படின்றத பொதுவாக சிங்குலரில் தான் சொல்லுவாங்க, ஒருமையில் சொல்லுவாங்க. டெல் மீ த ட்ரூத் அப்படின்வாங்க. பொய்யை எப்போவுமே பன்மையில் சொல்லுவாங்க, டோன்ட் டெல் லைஸ். கவனிச்சிருக்கீங்களா? இப்போ உண்மைக்கும் பொய்க்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே கிடையாது. பரிசேயர் சதுசேயர் மாதிரி தான். சதுசேயர் என்ன பண்ணாங்க, பரிசேயர் என்ன பண்ணாங்க? இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம். சதுசேயர்னுடைய பாவம் என்னது? சத்தியத்திலிருந்து குறைச்சி பேசுறது, சில காரியங்களை நீக்கிறது. சதுசேயர்கள் உண்மை சொல்லணுன்னா தேவதூதர்களை விசுவாசிக்குமா, தேவதூதர்கள் இல்லைன்னுவாங்க. உயிர்த்தெழுதல் இல்லைன்றது நமக்கு தெரியும். தேவதூதர்களையும் அவங்க மறுதளிப்பாங்க. அது சதுசேயர்னுடைய பிரச்சனை. அப்போ தேவனுடைய வசனத்திலேருந்து சில காரியங்களை எடுத்து போட்டுடுறாங்க. பரிசேயர் செய்கிற பாவம் என்ன? தேவனுடைய மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தோடு மனுஷத்தனமான காரியங்களை கூட்டி சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2 கூட்டல் 2 2 + 2 = 4. இதுதான் சத்தியம். கரெக்டா? 2 + 2 = 3 அப்படின்னா அதில் சத்தியம் இருக்கா? 2 + 2 = 5 அப்படின்னா சத்தியம் இருக்கா? இருக்கு. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சாதான் கவுன்சிலிங்கில் ஜெயிக்க முடியும். 2 + 2ன்றது 3, அதில் சத்தியம் இருக்கா? இருக்குது. 4 - 1 தான் 3. அது சதுசேயருடைய திட்டம். 2 + 2 = 5, அதில் உண்மை இருக்கா? இருக்குது. சத்தியத்தோட கூட்டுறது 4 + 1. பொய் என்பது தானாக தன்னிச்சையாக நிற்க முடியாது. லை cannot exist by itself. இதுதான் ரொம்ப முக்கியம். பொய் எப்பொழுதுமே சத்தியத்தை சார்ந்து இருக்கும், இல்லைன்னா தழுவி இருக்கும், அதை போல காட்சி அளிக்கும். அதுக்கு பேர் தான் பொய். பொய்னா என்னது? சத்தியத்தை சார்ந்து தான் இருக்கும், சத்தியத்தை தழுவி இருக்கும், சத்தியம் மாதிரியே நடிக்கும். இப்போ கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ண அவதார், இது பொய். இது பிசாசு சொல்கிற பொய். தேவன் மனுஷனாய் வருகிறான், இது இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது பொய். இதை சுவிசேஷம் இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு முன்னாலேயே அவன் சொல்லிட்டான் இல்லை? குழப்பி விட்டணும். எந்த பொய்யுமே
தன்னிச்சையாக நிற்க முடியாது எதுவுமே. இப்போ இந்த பொருளை நான் அப்படியே விட்டுற முடியுமா? கீழே விழுந்துடும். நிற்குமா அப்படியே? உதாரணத்துக்கு சொல்கிறேன். சத்தியம் என்பது சப்போர்ட் இல்லாமல் நிற்கும். சத்தியத்திற்கு உன்னுடைய ஆதரவு தேவையில்லை, உன்னுடைய ஒத்துழைப்பு தேவையில்லை. நீ நம்புறியோ நம்பலையோ அது அப்படியே தான் இருக்கும், மாறாது. நீ நம்பலைன்னா உன்னை நம்ப வைக்கிற மாதிரி பேசுகிறதுக்கு பேர் பொய். பொய் தான். நம்பலையா நீங்கள் நான் சொல்கிறது அப்படின்னு அழுவும். ஐயோ நான் சொல்கிறத நம்ப மாட்டுறாங்கன்னு அழுவும். சத்தியம் பயப்படாது. நீ நம்பினா என்ன, நம்பலைனா என்ன. நீ கல்லால் அடித்தாலும் இதுதான் சத்தியம். நீ ஏற்றுக்கொண்டாலும் இதான சுவிசேஷம். அப்படி தானே பண்ணுறோம். நீ ஏற்றுக்கொண்டாலும் இதுதான் சத்தியம். நீ ஏற்றுக்கலன்றதுக்காக நீ ஏற்றுக்கிற மாதிரியெல்லாம் நான் மாற்றி சொல்ல முடியாது. சத்தியம் மாறாது. புரியுதா? கான்ஸ்டன்ட். அது என்றைக்குமே நிலைத்து இருக்கும், யாரையும் நம்பி இருக்காது. அதனால தான் இங்கிலீஷில் அதுக்கு பேர் அப்சல்யூட் ட்ரூத். அப்சல்யூட் ட்ரூத்னால் என்ன அர்த்தம்? இட் டசன்ட் நீட் ப்ராப். இந்த மைக் அப்படியே நின்றுருமோ, இல்லை அந்த செல்ஃபோன் அப்படியே நிற்குமோ? நிற்க முடியாது. அது பாருங்கள் எத்தனை சப்போர்ட் தேவை. சத்தியம் நிற்கும். சத்தியத்துக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. நீ நம்புறியோ நம்பலையோ இதுதான் சத்தியம். இதை நம்ம பேசிக்கலி கவுன்சிலிங்கில் கொண்டு வரணும். ஆலோசனை தேவை என்கிறவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நான் சத்தியத்தெல்லாம் மாற்ற முடியாது. அப்போ அது பொய்யாயிட்டு. சத்தியத்துக்கு நான் முலாம் பூச ஆரம்பித்தேன்னா, சத்தியத்தை நான் சுகர் கோட் பண்ண ஆரம்பித்தேன்னா அதோட பவர் நான் குறைக்கிறேன். சத்தியத்தை சத்தியமாக தான் போதிக்கணும். சத்தியம் உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாது. இதுதான் சத்தியம், நீ ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள். உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாது. கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவருக்குள் ரட்சிப்பு உண்டு என்று நாங்கள் அவர் சார்பாக யாசிக்கிறோம் அப்படின்னு தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். புரியுதுங்களா? அதாவது ஸ்தானாபதிகளாக இருந்து நாங்கள் 1 கொரிந்தியர் 5 இங்கிலீஷில் அந்த வார்த்தை ஐ பிசீச் யூ, வி பிசீச் எவ்ரி ஒன், பெக்கிங். பிச்சை எடுக்கிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஐயோ நீ அழிஞ்சு போறியே அப்படின்ற ஒரு ஆதங்கம். உன்னை நான் எப்படியாவது பெரும்பாடுபட்டாவது உன் மனசை மாற்றுவேன் அப்படின்ற நோக்கத்தோடு நான் உன்னை கெஞ்சலை. ஏன்னா என்னால் உன்னை மாற்றவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் மாற்ற முடியும். ரட்சிப்பு கர்த்தருடைய. நான் உன்னை பிச்சை எடுப்பேன், கெஞ்சுவேன். ஐயோ ரட்சிப்புக்கு ஏதுவாக நீங்கள் மனம் திரும்புங்க. ஆனால் உன் மனம் திரும்ப நான் செய்ய முடியாது, ஆண்டவர் தான் செய்ய முடியும். அந்த எலிமெண்ட் ஆஃப் த டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு ஒன்று இருக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம், அவர் தான் அதை செய்யணும். அப்போ நாம் சத்தியத்தை சத்தியமாக சொன்னால் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே எஃபெக்டிவாக இருக்கார். நான் சத்தியத்தை குறைத்தோ கூட்டியோ பேசினா, புரியுதுங்களா, அந்த எஃபெக்டிவ்னஸ் போயிடுது. இப்போ இந்த சிஸ்டர் சொன்னால் கேட்க மாட்றாங்கன்றதுக்காக அவங்க சொல்கிற கேட்குற விதமாக தாஜா பண்ணி நயமாக பேசி கதையை சொல்லி இதெல்லாம் தேவையில்லாத தமாஷா. அஃப்கோர்ஸ் மெத்தடாலஜி வேறு, கண்டென்ட் மாறக்கூடாது அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். மெத்தடாலஜி மாறலாம். மெத்தடாலஜி நான் பாட்டு பாடி சொல்லலாம், கதைகள் மூலமாக, அது வேறு. அது சொல்லுகிற விதம் மாறலாம். படித்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி, படிக்காதவங்க ஏற்ற மாதிரி. இயேசு கிறிஸ்துவோட உவமைகள் மூலமாக சொன்னார், கதைகள் சொன்னார். கரெக்டாக? அது மெத்தடாலஜி. கண்டென்ட் மாறாது. கண்டென்ட்னா உட்பொருள், அது முலாம் பூசக்கூடாது. அதை அப்படியே பளிச்சுன்னு சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான மெத்தடு என்னென்னா, வசனங்களை மனப்பாடம் பண்ணி சொல்கிறது. வசனத்தை அப்படியே தமிழ் எக்ஸாம்லலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னது அடி பிறழாமல் எழுதுக. அதுதான் மனப்பாடம் பண்ணி ஒரு வார்த்தை கூட பிசகாமல் பிறழாமல், அதுக்கு பேர் தான் பிறழுதல். மாற்றி சொல்லாமல்
அப்படியே கரெக்டாக வசனத்தை அப்படியே சொன்னால் அது ஜீவ வார்த்தை இல்லையா, அது ஜீவனை கொடுக்கும். நான் என்ன தான் வெத்து வார்த்தை சொன்னாலும் அதுக்கு எஃபெக்டிவ் இருக்காது. மொமெண்ட்ரி கன்விக்ஷன் இருக்கும், லாஸ்டிங் கன்விக்ஷன் இருக்காது. ஸோ கவுன்சிலிங்கில் முக்கியமானது என்னென்னா பளிச்சுன்னு சொல்லிடணும். இவ்வளோதான். நான் காலையில் சொன்னேன் பார்த்தீங்களா, பட்டுன்னு சொல்லிடணும். அதை கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் டோனில் சொல்லலாம், இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இயேசு கிறிஸ்து ரொம்ப இறங்கியும் அந்த யோவான் 4 அந்த ஸ்திரீக்கிட்ட ரொம்ப ஒரு தன்மையாக சாஃப்டாக பேசினார். சில பரிசேயர்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு கடுமையாகவும் பேசினார். ஸோ டோன், ஏற்றம் இறக்கம், ரிசீவிங் பீப்புள். அவங்க கேட்கணுன்ற ஆவலோடு உட்காந்து இருக்கும்போது அவங்கள திட்டணுன்னு அவசியம் இல்லை. கேட்காத மரமண்டைங்களை தான் திட்டணும் இல்லையா, கேட்குறவனை ஏன் திட்டணும்? ஸோ அது மெத்தடாலஜி எப்பவுமே மாறலாம். மெத்தடாலஜி உங்களுடைய திறமை, உங்களுடைய ஸ்கில், நீங்கள் கற்றுக்கொண்ட விதம், நீங்கள் கற்றுக்கொண்ட உங்கள் வாத்தியார் உங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஆனால் கண்டென்ட் மாறக்கூடாது, புரியுதுங்களா? கூட்டியோ குறைத்தோ பேசக்கூடாது, உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அப்போ ட்ரூத் அண்ட் கிரேஸ், ட்ரூத்து தான் ஒருவனை என்ன பண்ணோம், விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பொய் வந்ததுன்னா அங்கே அடிமைத்தனம் வருது. அடிமைத்தனம் வந்தால் பயம் வரும், பயம், சந்தேகம், பயம் வரும். ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டனான்னு சந்தேகம். என்னுடைய ரட்சிப்பு சத்தியத்தின் அடிப்படையில் இருந்தால் பயம் வராது. நானே கதைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருந்தேன்னா பயம் வரும். அப்போ நம்மை திடமாய் நிறுத்துகிறது எது? வசனம். வசனத்தினால் தானே நம்ம நிற்கிறோம். வசனம் இல்லைன்னா நம்ம போச்சு. அப்போ அந்த வசனத்தை மிக அதிகமான அளவிலே கலந்து பேசுவது தான் ஆலோசனை, கவுன்சிலிங். அதை விட்டுட்டு சைக்காலஜி, யுவர் டெம்பரமெண்ட் இஸ் லைக் திஸ் அப்படின்வான். சைக்காட்ரிலெலாம் அதெல்லாம் சொல்லுவான். செக்மெண்ட் ஃப்ராய்டுன்னு ஒருத்தர் இருக்கார். நான் அவரை சொல்கிறது சிக் மைண்ட் ஃப்ராடுன்னு தான் சொல்லுவேன். அவருக்கு நான் வச்ச பேர். நாங்கள் பிஎட்டில் அவரெல்லாம் படித்தோம். சைக்காலஜி ஒரு பேப்பர் இருக்கும், சிக் மைண்ட் ஃப்ராடு. அவனம் மாதிரி ஒரு ஃப்ராடு உலகத்தில் கிடையாது. அதாவது பொய்யையே சத்தியம் மாதிரி போதிப்பானுங்க. நம்மளுக்கு சத்தியத்தையே யோசித்து யோசிச்சு போச்சுன்னு இருப்போம், சந்தேகத்தோடு போதிப்போம். இது உண்மையிலேயே சத்தியம் தானா? நம்ம சத்தியத்தை ஒரு டவுட்ஃபுல்லாக பேசுவாங்க. அவன் பொய்யை அடித்து பேசுவான், நீ பயந்துருவேன். அப்போது அதுதான் காலையில் காட்டினால ஒருத்தருடைய ஃபோட்டோகிராஃப், ஆடம்ஸ். அவர் வந்தார். இவனுங்கெல்லாம் ஏமாத்துறானுங்க நம்மளை. உண்மையான என்னது, உண்மையிலேயே எனக்கு உங்கள் ஆத்மா மேலே அன்பு இருந்தால், நேசம் இருந்தால், நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருடைய வசனத்தை உங்களுக்கு காட்டுவேன். எனக்கு நீ யாரோ எவனோ அப்படின்னா கதை விட்டு போயிடுவேன். நாம் உலக மக்களை தேவனுடைய வசனத்தின் பால் திருப்ப வேண்டும். அதை விட ஒரு நல்ல ஆலோசனை இருக்கவே முடியாது. The best counsel you can give to a fellow human being is, please listen. கரெக்டா? இஸ்ரவேலே கேள். இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் கவுன்சில். தேவனுடைய வசனத்தை பார், என்ன பார்க்காத. நான் சொல்கிறது முக்கியம் இல்லை, வசனம் என்ன சொல்லுது அதை பார், அதை நாடு. புதிதாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் 13 to 18, 19 சொல்லுவோம், வச்சுப்போம், ஒரு 20. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மீது வாஞ்சிய அலையணும். எனக்கு ஒரு ஒரு அண்ணா தெரியும் வேலூரில். அவர் மாடு வச்சுருக்கார், பசு மாடு, ஒரு 2-3 மாடு வச்சுருக்கார். நான் அவரை, எனக்கு திடீர்னு ஒரு முறை எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏடா கூடமாக ஏதாவது தோணும். எனக்கு ஒரு 2-3 மாடு வாங்கி வளர்க்கணுன்னு ஆசை. நான் விசாரித்தேன் உண்மையிலேயே. அப்போது அவர் சொல்லிட்டார், நீ இருக்கிறது ரெசிடென்ஷியல் ஏரியா, மாடுலாம் வச்சுன்னா எல்லாம் வைக்கும், நாத்தம்லாம் அடிக்கும், பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அடிக்க வருவான், வேண்டான்னாரு. அதனால் விட்டேன். உண்மையிலேயே மாடு வாங்கி வைக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை.
மதுரை பைபிள் பவன் போயிருந்தா அங்கே மாடு வச்சுருக்கேன். எனக்கும் ஒரு ஆசை, நம்மளும் நம்ம வீட்டில் மாடு வைக்கலாம், பண்ணையார், மினி பண்ணையார் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை, நப்பாசை. அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், மாடு எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கிறது? மாடு வாங்கிறதுக்கு தெரியணும்ல, சும்மா போய் வாங்கிட்டு வந்துடக்கூடாது, ஏமாத்திடுவோம். அப்போ அவர் சொன்னார், இந்த எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறேன், உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, கழனி தொட்டி. அதானா? கழனி தொட்டியில் என்ன பண்ணுவாங்க, கஞ்சி ஊற்றுவாங்க. அதில் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அந்த கொஞ்சம் இல்லை, ஒரு 1/2 கிலோ அப்படி எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்குன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கும். அவர் சொல்லுவார், அதை போடுவாங்க. தொட்டி இவ்வளோ பெருசாக இருக்கும், சரிங்களா? அதில் 3/4 சைஸ் தண்ணி இருக்கும். புண்ணாக்கு கீழே போய் உக்காந்துரும். புண்ணாக்கு வெயிட் இல்லையா, அது பட்டையாக இருக்கும், அது கீழே போய் உக்காந்துரும். அப்போ அவர் சொன்னார், மாடு என்ன பண்ணுமா, கண்ணு காது அது வரைக்கும் தலையை உள்ளே விட்டு, கழனி தொட்டிக்குள்ளே உள்ளே விட்டு முதல்ல அந்த புண்ணாக்கை எடுத்து சாப்பிடும். எப்படி? அதுக்கு அவ்வளோ அறிவு. கழனி தொட்டிக்குள்ளே அப்படியே முக்கிரும். பார்த்துருக்கீங்களா? செய்தா இல்லையா? இவ்வளோ தொலைவு போயிடும் உள்ளே, காது மட்டும்தான் வெளியே வரும், எல்லாம் உள்ளே போயிடும், கண்ணெல்லாம் உள்ளே போயிடும், மூக்கெல்லாம் உள்ளே போயிடும். அந்த புண்ணாக்கை முதல்ல எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் சாவகாசமாக தண்ணி குடிப்பார். நீங்களாம் பிரியாணி சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறீங்களா? அதுமாரி. அப்போ அந்த மாடு என்ன பண்ணோம், இந்த வார்த்தை தான் முக்கியம், அலையணும். என்னது? அலையணும். சாப்பாடு அப்படின்னு அலையணும். அந்த மாடை வாங்கு. நல்லா சாப்பிட்றது தான் வியாதி இல்லாத மாடுன்னு அர்த்தம். சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறது வியாதி இருக்குது. அப்போ உங்கள் டீமில் பைபிள்னாவே ஓடுறான் பற்றியா ஒருத்தன், அவனுக்கு ஏதோ வியாதி இருக்குது. பைபிள் ஸ்டடினாவே வரமாட்டான் பற்றியா, அவனுக்கு ஏதோ வியாதி இருக்குது. தேவனுடைய வசனம்னாவே கொட்டாய் விடுறான் பற்றியா, அவனுக்கு ஏதோ வியாதி இருக்குது. ஆதி ஆகமும் அப்படின்றான் பற்றியா, அவனுக்கு ஏதோ சீக்காளி அவன். இந்த நீங்கள் பைபிள் ஸ்டடி 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் அப்படின்னா 7 மணிக்கே வெளியே ஒருத்தன் உக்காந்துக்கிறான் பார்த்தியா, அது நல்ல மாடு. ஆமாம். அப்போ டீமில் நம்ம இனம் கண்டுபிடிக்கலாம். அப்போது அந்த தீனி நம்ம பொறுத்த வரைக்கும் தீனின்றது இதுதான் தீனி. இதை விட்டால் நமக்கு என்ன கதி? அப்போ இதுதான் நமக்கு என்னது நீட். ஏன் ஆலோசனை தேவை, எப்படி அந்த ஆலோசனை தரணும்? ஆலோசனைன்றது என்னுடைய புத்திசாலித்தனம் கிடையாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டினோன்னா அவன் உன்னை பார்த்து உன்னை விட மோசமாக தான் போவான். குருடர்களை வழி நடத்துகிற மாதிரி. இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? இந்த வசனத்தினுடைய, உனக்கு இந்த வசனத்தின் மீது இருக்கிற காதலை நீ அவனிடத்தில் கடத்தி விட்டால் அதை விட பெரிய ஆலோசனை கிடையாது. உனக்கே காதல் இல்லைன்னா எங்கே பார்த்து? வசனத்தின் மீது உனக்கு இருக்கிற அந்த ஒரு தவிப்பு. இப்போது திருச்சூரில் ஒரு தம்பி இருக்கார், தம்பி இல்லை பெரியவர். அவர் மைசூரில் ஊழியக்காரராக போனார். மைசூரில் ஊழியக்காரராக போகிறதுக்கு முன்னால் பைபிள் காலேஜில் படித்தார். நானும் அவரும் ஒரே செட்டு. அவர் பேர் ஃப்ரான்சிஸ் டேவிட், மைசூரில் இருக்கார். பிரதருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை? யூ ரிமெம்பர் ஃப்ரான்சிஸ் டேவிட் பிரதர்? ஃப்ரான்சிஸ் டேவிட் இன் மைசூர். அவர் திருச்சூர் தான். அவர் ரோமன் கத்தோலிக்க சபையிலேருந்து வந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளை சின்ன வயசுலேருந்து படித்ததே இல்லை. நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நான் வார்டனாக இருந்தேன். பைபிள் காலேஜில், ஸ்டூவர்ட்ஸ் பைபிள் காலேஜ் சென்னை. வார்டன்னும் போது எனக்குன்னு தனி ரூம் கொடுப்பாங்க. மற்றவங்களாம் அது இந்த மாதிரி ஹாலில் உருண்டு பொருளுவாங்க. எனக்கு மட்டும் தனி ரூம், பெட்டு, டேபிள், சேர்லாம் இருக்கும், டேபிள் லைட்லாம் இருக்கும். ஜம்முன்னு ராஜா மாதிரி உக்காந்துருப்பேன். நைட்டு கரெக்டாக 7 மணி ஆனால் சாயங்காலம் என் ரூமுக்கு வருவார் இவர் ஃப்ரான்சிஸ் டேவிட். என்னை பார்த்து வெளியே போடானுவார். என்னை பார்த்து என் ரூமுக்கு என்னை பார்த்து வெளியே போடானுவார். அவர் என்னை விட பெரியவர். நானும் கம்முன்னு என் பைபிள் அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வெளியே போயிடுவேன். 1 மணி நேரம் உள்ளே உக்காந்து இருப்பார். என்ன பண்ணுவார்? முட்டி போட்டு ஜாம் பண்ணி பைபிள் படிப்பார். டெய்லி பைபிள் படிப்பார். அந்த டைமில் தான் அது பைபிள் காலேஜில் எல்லோரும் தான் படிப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லுவார்னா, உள்ளே வரும்போது வெளியே போ எனக்கு பசிக்குதுன்னு. என்ன சொல்லுவார்? வெளியே போ எனக்கு பசிக்குது, சீக்கிரம் போ. வசனத்தின் மீது
நீதியின் மீது பசி தாகம் உள்ளவர்கள். இந்த பசி தாகத்தை உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு நீங்கள் கடத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சிட்டிங்க. இல்லைன்னா தோற்று போயிட்டீங்க. உன் ஆலோசனை யாருக்கு வேணும்? 3 நாள் மட்டுமா ஆலோசகர்களாக இருக்க போகிறீங்க? அவனுடைய வாழ்நாள் முழுவதும் நீ ஆலோசகராக இருக்கணும்னா அவனுக்கு இதை கொடு. இதோட சுவையை கற்றுக்கொடு. சுவை, இந்த டேஸ்ட்டை அனுபவித்தவன் தேனிலும் மலை தேனிலும் மதுரமாமே சொல்கிறானா. இதை ருசித்து பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஆலோசனையே தேவையில்லையே. எது வரனாலும் அவன் இதுக்குள்ள போவான். இதில் இருக்குடா எனக்கு பதில் எல்லாத்துக்கும் அப்படின்னு போவான். அதை நீ காட்டணும், அப்போ தான் நீ ஜெயிப்ப. ஒன்று சொல்கிறேன், எழுதிக்கோங்க. பெஸ்ட்டு டீச்சர் அப்படின்றவங்க யாருன்னா உங்களுக்கு உதவும் மோசஸ். பெஸ்ட்டு டீச்சர் யார் அப்படின்னா இண்டிபெண்ட் லேர்னர்ஸை உருவாக்குறவங்க தான் பெஸ்ட் டீச்சர்ஸ். என்னது? இப்போது ஸ்கூலில் என்ன ஆகும் தெரியுங்களா? ஸ்கூலில் ஒரு டீச்சர் போனாங்கன்னா, நல்ல டீச்சர் சொல்கிறேன், நல்ல டீச்சர் போனாங்கன்னா அவங்க பின்னாலே 2-3 பசங்க சுற்றிக்கிட்டே இருக்கும். மேம் மேம் இதை சொல்லிக் கொடுங்க மேம், அதை சொல்லிக் கொடுங்க மேம். போதும் போதும் போதும், அவங்க பின்னாலேயே சுத்தம். புரியுதா நான் சொல்கிறது? மக்களை என் பின்னாலே சுற்றி வர செய்யாமல் தேவனுடைய வசனத்தின் பின்னால், கர்த்தரிடத்தில் பின்னால் சுற்றி வர செய்தேன் என்றால் நான் தான். என்னை விட ஒரு ஆலோசகன் கிடையாது. கரெக்டா? அம்மா, நல்ல ஆலோசனை என்கிட்ட இருக்கா, இங்கே இருக்கா? நீங்களே சொல்லுங்கள், யார்கிட்ட இருக்கு நல்ல ஆலோசனை? நித்திய ஆலோசனை, என்றென்றைக்கும் மாறாத ஆலோசனை இல்லை, எங்கே இருக்கு? அப்போ என்னுடைய முக்கிய வேலை என்னது? எப்படி அவன்லாம் பாட்டு பாடினான்? ஐயோ, எப்படி பாடினாங்கன்னே எனக்கு தெரில. ஆச்சரியமாக இருக்கும் அந்த பாட்டெல்லாம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், இதை எழுதினவன் எப்படிப்பட்டவனாக இருக்கும்? அதை யோசிச்சு பாரு. இதெல்லாம் சும்மா உக்காந்து ஏதோ எதுகை மோனைக்காக கவிதை எழுதிட்டு போனாங்களா அந்த காலத்தில்? அனுபவித்து ருசிச்சு பார்த்து இல்லை. ஐயா, பாட்டு எழுதுறதுக்கு எவ்வளோ இருக்குது. எவன் இன்னைக்கு பெண்டகாசல்காரன் எவனாவது பைபிளை பற்றி எழுதுறானா பார்த்தியா? பைபிளை பற்றி பாட்டு பாடுறானா பார்த்தீங்களா? இல்லை, உணர்ச்சிகளை கொப்பளிக்க செய்கிறதுல கில்லாடிங்க. அவங்க பாட்டெல்லாம் அப்படியே உங்களை அப்படியே புல்லரிக்க வைக்கும். கேட்டால் அப்படியே இருக்கும், ஆனால் வசனமே இருக்கு. கவனிச்சு, என் பையன் ஒரு நாள் உக்காந்து ஒரு தமிழ் பாட்டு கேட்டுருந்தான். காரில் போகும்போது அது யூடியூப்பில் அப்படியே வரும் இல்லையா, காரில் வந்தது. திடீர்னு அந்த பாட்டு வந்தது, கேட்டுருந்தான். நல்லா இருக்கு டாடி அப்படின்னு ஆசையாக கேட்டுருந்தான். திடீர்னு ஒரு ஸ்டான்ஸாக வந்தவொடனே, இது செழிப்பின் உபதேசம் டாடி, இது நமக்கு வேண்டாம். ஞாபகம் இருக்கா? எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் இல்லை, ஒரு லைன் எடுத்து விட்றேன், நீங்கள் தொடர்ந்து பாடுங்க. காசு பணம் இல்லாமல் போச்சுல்ல எல்லாமே. உன் பார்வை அப்போ எங்கே இருக்கு? அவன் சொன்னான், நிறுத்துங்க டாடி இதான். அவனுக்கு 18 வயசாச்சு. வேத வசனம் இல்லாமல் எவன்னா பாடுறானான்னு கேட்குறேன். பெண்டகாசல்காரன் இருக்கலாம் 1-2, பொதுவாக அப்படி இல்லை. நான் கேள்விப்படாமல் இருக்கலாம். நான் கேள்விப்படலன்னா இல்லவே இல்லைன்னு ஆகிடுமா? பூனை மூணு கண்ணை மூணுனா உலக இருந்த மாதிரி. நான் பெண்டகாசல் பாட்டு கேட்குறதில்ல, அதனால தெரில. இருக்கலாம் ஏதாவது இல்லை. ஆனால் பொது நம்ம சபையில் பாடுறோம் பாருங்க, சத்திய வேதம் பாடுறோம், வேறு என்னெல்லாம் இருக்குது, பைபிள் பற்றி நிறைய பாட்டு இருக்குல்ல. ஸோ புரியுதுங்களா? ஆலோசனைனா என்னது? ஏன் ஆலோசகர்கள் வேத வசனத்தின் பால் மக்களை ஈர்ப்பதில்லை? ஏன்னா எனக்கே ஈர்ப்பு இல்லைன்னா நான் எப்படி உன்னை ஈர்ப்பேன்? எனக்கு வசனத்தின் பால் ஈர்ப்பு இருக்கணும். எந்த சபையை வேணால் எடுத்துக்கோங்க. நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பல சபைகளுக்கு போயிருக்கேன். கிட்டத்தட்ட 1000 சபைகளுக்கு போயிருக்கேன். ஜோசப் பிரதர் அதை விட அதிகமாக போயிருப்பார்.
ஞாயிற்றுக்கிழமை வர கூட்டத்தில் 10% கூட பைபிள் ஸ்டடிக்கு வராது. இங்கெல்லாம் பெருமதிப்பிற்குரிய ஆலோசகர்கள் என்று வந்து அமர்ந்திருக்கும் பெருமக்களே, நீங்களாவது உங்கள் சபை பைபிள் ஸ்டடிக்கு போகிறீர்களா? உங்களை தான் கேட்குறேன். அப்புறம் என்னத்தை ஆலோசனை கொடுக்க போகிறீங்க? ஒரு வசனம் இருக்குது, நிறைய வசனம் சொல்லலாம். நிறைய வசனம் சொன்னால் வசனம் தான் வரும். இந்த வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் 20, எபேசிய அதாவது ஃபேர்வெல் ஸ்பீச் ஆஃப் பால். அதோடு அவர் திரும்பி வரமாட்டார். அதோடு அவரை விளங்கிட்டு ரோமருக்கு எடுத்துகிட்டு போய் ரோமபுரி கொண்டு போய் கொல்ல போகிறாங்க. உங்களுக்கு முழு ஆலோசனையை நான் மறைக்கவில்லை அப்படின்றார். இல்லை, எந்த வசனம் அது? அப்போஸ்தலர் 20:27 எடுங்க. ஆ, 27 படிங்க. இல்லை, கேட்டது எனக்கு என்னத்தை சொல்கிறதுன்னு நான் யோசிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது அப்படின்னு எனக்கு அச்சமாக இருக்குது. நான் எதையாவது சொல்ல போய் அந்த வசனத்தோட காரத்தன்மை குறைச்சிட்டேன்னா அப்படின்ற பயம் இருக்குது. அப்போஸ்தலர் பவுல் என்பவர் யார் என்றால் ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன் மாதிரி. அவர் இயேசு கிறிஸ்துவுடன் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவுடன் ஜீவித்ததே இல்லை. கரெக்டா? அவர் திடுதிடுப்புன்னு வரார். அவருக்கு இருக்கிற அறிவை பாருங்கள். அவர் இது அவர் 1954 இல்லை 60 AD கிபி 60வது வருஷம் சொல்லியிருப்பார், எழுதியிருப்பார். அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு 30 வருஷம் ஆகுது. அவர் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷத்தில் இந்த வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள் இன்னொரு முறை. சரி, பிரயோஜனமானவைகள் எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? இங்கிலீஷ் பைபிள் யாருன்னா வச்சுருக்கீங்களா? ஃபுல் கவுன்சில் ஆஃப் காட்ன்னு, ஹோல் கவுன்சில் ஆஃப் காட்ல 26 தமிழில். அதான் 26. இங்கிலீஷில் 27 அந்த வசனம். இங்கிலீஷில் 20:27. அதனால தான் நான் 27ன்ட்டேன். பரவாயில்ல, 26 படிங்க சிஸ்டர். தேவனுடைய யாருக்கு அறிவித்தாராம்? யாருக்கு சொல்கிறாருங்க? எந்த எல்டர்ஸ்? எபேசு பட்டணத்தில் இருக்கிற எல்டர்ஸை எபேசுக்கு போனால் காலதாமதம் ஆகிடுமோ, அவங்க நம்மளை பிடிச்சி வச்சுப்பாங்களோ அப்படின்ட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்து பீச்சில் மீட்டிங் நடக்குது. பீச் மீட்டிங் இது, ஒரு ஸ்மால் பைபிள் கேம்ப். அதில் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அழுகிறார். அவங்களும் அவரை கழுத்தை கட்டி கொண்டு அழுது வழி அனுப்புகிறாங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஃபேர்வெல், இத்தோடு நான் என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள்ன்றார். அப்போ என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ஆலோசனை முழுவதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். எபேசியர் கூட எவ்வளோ நாள் இருந்தார் அவர்? 3 வருஷம் இருந்தார். 3 வருஷத்தில் தேவனுடைய ஆலோசனை முழுவதும் அவர் சொல்லியிருக்கார். கரெக்டா? பவுலுக்கு எவ்வளவு ஆலோசனை தெரியும்? உங்களுக்கு எவ்வளோ ஆலோசனை தெரியும்? தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பைக்கு வரும். கரெக்டா? அப்போ தேவனுடைய வசனத்தின் பால் எனக்கு காதல் இருந்தால்தான் அதை நான் அவர்களிடத்தில் கடத்த முடியும், பாஸ் பண்ண முடியும். கரெக்டா? அதுதான் ஆலோசனை. அப்போது ஒரு நல்ல ஆலோசகர் அப்படின்றவர் யார்? அவருக்கு என்ன இருக்கணும்? முதல்ல ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஆஃப் வாட் இஸ் தட் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. முதல்ல என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். என்ன அறிவு? வேத அறிவு. அப்போ நீங்கள் முட்டி போட்டு ஜபம் பண்ணி முட்டி போட்டு பைபிள் படிக்கணும். எத்தனை பேர் முட்டி போட்டு பைபிள் படிக்கிறீங்க? முட்டி போடுங்க, முட்டி போட்டு பைபிள் படிங்க. நான் ஸ்டூவர்ட்ஸ் பைபிள் காலேஜில் இருந்தப்போ மொட்டை மாடி, எங்கள் மொட்டை மாடியெலாம் உங்கள் மொட்டை மாடி மாதிரி மழைலாம் இருக்காது, சொரன்னு இருக்கும். அந்த காலத்தில் அப்படி தானே இருக்கும்.
அந்த மொட்டை மாடியில் 1.5 வருஷம் முட்டி போட்டு முழு பைபிள் படித்தேன். அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1990-91 அந்த வாக்கில். அப்போல்லாம் அவன் மொட்டை மாடி எப்படி இருக்கும், கீழே விழுந்தால் முட்டி பேர்ந்துக்கும்ல, அப்படி இருக்கும் சொரசொரப்பாக. முட்டி போட்டு பைபிள் படிங்க, புரியுதுங்களா? அந்த பழக்கம் வரட்டும். என் பையனுக்கு நான் அப்படி தான் சொல்லுவேன், முட்டி போட்டு பைபிள் படி. என் பெரிய பையன் அப்படி தான் படித்தான், முட்டி போட்டு பைபிள் படி. பயபக்தியாக படிக்கணும், கரெக்டாக நாலேஜ். ரெண்டாவது என்ன இருக்கணும், கன்சிஸ்டன்சி. ஸோ நம்பர் 1 நாலேஜ். கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கன்சிஸ்டன்சின்றது டிபெண்டபிலிட்டி. இந்த அங்கிளை நம்பலாம், இவரை நம்பலாம். இவர் நேற்று ஒன்று சொல்லுவார், இன்றைக்கி ஒன்று சொல்லுவார். இல்லை, இவர் நேற்று சொன்னதை தான் இன்றைக்கும் சொல்லுவார், எனக்கு சொன்னதை தான் அவங்களுக்கும் சொல்லுவார். இந்த அங்கிள் எப்போ வேணால் நம்ம ஃபோன் பண்ணலாம், எப்போ வேணால் கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். இவரை நம்பி அந்த கன்சிஸ்டன்சி எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போது வெள்ளை பாகு காய்ச்சிறீங்கல்ல, அதில் என்ன பண்ணுவாங்க, கன்சிஸ்டன்சி எதிர்ப்பாங்க. சில இடத்துல மொட்டையாகுது, கட்டியாக இருக்குது, சில இடத்துல தண்ணியாக இருக்குன்னா ஒத்துப்பீங்களா? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ தான் அதிரசம் ஒழுங்காக வரும். கரெக்டாக? கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீ நேற்று சிரித்து பேசுகிற, இன்றைக்கி கோவமாக பேசுகிற. நேற்று என் பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சிக்கன் வச்சுக்கிறியான்னு கேட்டேன், இன்றைக்கி என்னை பார்த்துட்டு அப்படின்ட்டு போகிற. கன்சிஸ்டன்சி கிடையாது. பிலீவர்ஸ் நிறைய பேர் கன்சிஸ்டன்ட் கிடையாது, மூப்பர்கள் கிடையாது கன்சிஸ்டண்ட்டாக. திடீர்னு ஒரு நாள் வருவாங்க ஈன்னுவாங்க, இன்னொரு நாள் அப்படின்னு பார்த்துட்டு எவனா அப்படின்ட்டு. அதுக்கு தான் நம்ம சபை, நீங்கள் பிரதரன் சபை எத்தனை சபைக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லா பிரதரன் சபையிலும் இந்த மாதிரி 1, 2, 3 கதவு இருக்கும். உன்னை பார்க்க பிடிக்கலாம், இந்த கதவு வழியாக போயிடுவாங்க. அந்த பக்கம் போவானாப்பா, அந்த பொம்பளை உட்காந்துக்குது, அதுக்கிட்ட பல்ல காட்டி பேசணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், பேசாமல் இந்த சைடு ஓடிடலாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறது நிறைய நடக்கும். இது பத்தாதுன்னு இங்கே வேறு ஒரு வழி வச்சுருப்பாங்க, எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. அது பத்தாதுன்னு பெரிய புல்பிட் செஞ்சு இதுக்குள்ளே ஒழிஞ்சிப்பாங்க. நீ போயிட்டியான்னு பார்த்துட்டு போன பிறகு வெளியே வராது. கன்சிஸ்டன்சி இல்லைன்னா சிம்பிள் மெத்தட். நீ அப்படி வரும்போது அப்போ தான் ஸ்தோத்திரம் பண்ணு. நீ போயிட்டியா போயிட்டு வருப்பா போயிட்டான் அப்படின்ட்டு எழுந்து வருது. நான் சொல்லிங்க, அப்போஸ்தலர் பவுலே சொல்கிறாரு, 2 லேடிஸு சண்டை போட்டுக்கின்னு ஒருத்தருக்கு பேசலை சொல்கிறாரா இல்லையா? லேடிஸ் இல்லை, ஜென்ஸும் அப்படி தான் இருக்காங்க. லேடிஸாவது ஏதோ பேசாமல் போயிடுறீங்க, உத்தமம். ஆம்பளைங்க சேரத்தை அடிக்கிறானுங்க. எங்கள் சர்ச்சு, எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு இருக்குது. ஒரு நாள் மைக்கில் ஒருத்தர் மெசேஜ் கொடுத்துக்கினாரு, அடிக்காதரா அப்படின்றாரு. மைக்கில் கேட்குது, ஊரெல்லாம் கேட்குது, ஒரே அடி வருது. கேட்பாடியில் நம்ம ஞானக்கண்ணு இருக்கார்ல, அவங்க சபையில் கெட்ட வார்த்தையில் பேசுகிறானுங்க. சர்ச்சுக்குள்ளே பாட்டு நல்லா பாடிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டுறது. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், கரெக்டாக? 10 பேர் உங்கள் கூட்டத்தில் இருந்தாங்கன்னா 10 பேர்கிட்டையும் ஒரே மாதிரியான அன்பு. ஒருத்தருக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம், ஒருத்தருக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம். அந்த பேர் சொல்கிறதுக்கு எனக்கு நாக்கு கூசுது. வெண்ணிலானா எனக்கு பிடிக்காது, அப்படிலாம் வாங்கி தரக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யணும். 4 பேருக்கு சிக்கன் பிரியாணி, 2 பேருக்கு மட்டன் பிரியாணி, உனக்கு மட்டும் குஸ்கா. கோவம் வருமா வராதா? கன்சிஸ்டன்சி எல்லாத்துலேயும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆண்டவர் பிள்ளைங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு இருக்கு இல்லையா? நம்மளும் குடும்பமானவர், நமக்கும் குறைகள் உண்டு. அடுத்து ஆனஸ்டி. இதை காலையில் தம்பி அழகாக சொன்னார். இந்த வயசு குரூப்பில் பொய் சொல்லிட்டிங்கன்னா போச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் பல்ட்டி அடிச்சா கூட உங்கள் பக்கம் வரமாட்டோம், நம்ப மாட்டோம். ஒரு பொய் சொல்லிட்டிங்கன்னா கூட போதும், கோவம் தான். ஆனஸ்டி எதிர்பார்ப்பாங்க. உண்மை தன்மை காலையில் தானே பார்த்தோம். துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லா அப்பம், ஞாபகம் இருக்குங்களா? உண்மைத்தன்மை. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம், சாக்ரிஃபைஸ். நீங்கள் கேம்பை மறந்துடுங்க, உங்கள் ஸ்தல சபையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்தல சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பொருள், நேரம், சக்தி இவைகளை தியாகத்துவமாக செலவழித்திருக்கிறீர்களா?
நான் கரெக்டாக கேட்டேன்னா எனக்கு தமிழில் சரியாக கம்யூனிகேட் பண்ண வர சம்டைம்ஸ் சிலதெல்லாம். பொருள், நேரம், உழைப்பு, சரீர பலம், அதான் சக்தி. என்ன இதை நீங்கள் எவ்வளவு தியாகத்துவமாக செலவழிக்கிறீர்கள். நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற டைமில் சர்ச்சுக்கு மீட்டிங்க்கு வர்றது சாக்ரிஃபைஸ் கிடையாது. இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன் பிரதர், நான் வரேன், அது சாக்ரிஃபைஸ் கிடையாது. இன்றைக்கி நான் ஃப்ரீயே கிடையாது, ஆனால் நான் வரேன், அது பேர் சாக்ரிஃபைஸ். நேரம், நேரம் இங்கிலீஷில் சொல்லணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம், டைமையே அப்படி ஜம்பிள் பண்ணிங்கன்னா மைட். மைட்டு ஸ்பெல்லிங்கன்னா MIT. மைட்டுனா என்னது? பணம். மைட் MIGHT, சக்தி. இந்த மூணுத்தை செலவழிக்கணும். பண்ணுறீங்களா? கர்த்தர் சபையை கட்ட சொல்கிறாரு, நீ வீடு கட்டிக்கின்னு இருக்கிற. வீடு கட்டுறதை நான் தப்பாக சொல்ல, சபையை கட்டாமல் நீ வீடு கட்டினா தப்பு. சபைக்கு ஒன்றுமே செய்கிறதில்லை. திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுப்பதேன், வருகின்ற பணம் எல்லாம் வீணாய் போவதேன், வீணாய் போவதேன். மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம், நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிறுவிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். பர்க்மன்ஸ் பாட்டு அது, ஹக்காயிலேருந்து பாடுறார். அது என்னடா என் வீடு உடஞ்சி போயிருக்கு, நீ உன் வீட்டை கட்டிக்கின்னு இருக்கிற கேட்குறாரா ஹக்காயில்? என் வீடு சிதலம் அடைந்து இருக்கிறது, நீ உன் வீட்டுக்கு கூரை போட்டுக்கிட்டு இருக்கியோ, நீ மாடி வீட்டில் உட்காந்துருக்கியோ. என் வீடு அசிங்கமாக இருக்குது, என் வீட்டுக்கு ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இருக்குது. சொல்லுங்கள், எனக்கு தெரில. மச்சு இல்லை, கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள். பூச்சி வேலைலாம் பண்ணாமல் இருக்குது, நீ உன் வீட்டுக்கு கூரை வெஞ்சிக்கிட்டு இருக்கியோ. சபையை கட்ட சொன்னால் வீடு கட்டிக்கிட்டு, என்றைக்கு நீ அந்த மாதிரி போனியோ அப்பயே போச்சுல. அப்போ நீ என்ன ஆலோசகன், என்ன ஆலோசனையை தரப்போகிற? குருட்டு பையன் என்ன குருட்டு பையனை வழி நடத்துறது இல்லை? உனக்கு தெரிஞ்சதானே நீ ஆலோசனை பண்ண போகிற. சபையை கட்ட போறியா, வீடு கட்ட போறியா? வீடு கட்டு, தப்பு இல்லை. 2 சபையை கட்டி ஒரு வீடை கட்டு. நீ மாற்றியில் செய்கிற, ஒரு சபையை கட்டு, 2வது வீடு கட்டுனுக்கிறல்ல. பெருசாக ஒன்று சின்னதாக ஒன்று, நியாயமா? அப்புறம் விசுவாசியாக இருந்து என்ன பிரயோஜனம்? நீ எல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? ரைட்? சாக்ரிஃபைஸ். பொருள் நஷ்டப்படணும். என்ன படணும்? கஷ்டப்பட்டு சம்பாரித்தது கொடுத்தணும். மனசு வரணும். வரமாட்டேந்தில்லை. உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உன் இருதயம். மனசு வரமாட்டேந்தில்லை. உலகத்து சம்பத்துக்களால் ஆத்ம ஆதாயம் செய். நம்ம இன்னும் 2 வீடு வாங்கலாமா, லேண்டு வாங்கலாமா, பிளாட்டு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, இப்படி தானே மனசு போகுது. இல்லை பொண்ணை அமெரிக்காவுக்கு அனுப்பலாமா, ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பலாமா, பையனை 40 லட்சம் ரூபாய் கேபிட்டேஷன் ஃபீஸ் கட்டி டாக்டர் ஆகலாமா, இப்படி தானே மனசு போகுது. ஒரு 10 லட்சம் கொடுத்தா சபையை இன்னும் நல்லா அழகாக பண்ணலாம். இன்னொரு சபை குடிசையில் உட்காந்துக்கின்னு சந்தோஷம் பொங்குது, கட்டி விடலாம். இல்லை, மனசு வராது. சாக்ரிஃபைஸ். ஆலோசகர்கள் இப்படி தான் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் ஆஃப் கவுன்சிலர், பி சாக்ரிஃபிஷியல். உன் பொருளெல்லாம் கொடுத்துரு. ஒரு ஐஸ்வர்யவான் வந்தான், நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? போய் எல்லாத்தையும் விற்றுட்டு வாட, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு. அன்றைக்கி போனவன் இன்றைக்கி வரைக்கும் வரல. அவன் எங்கே போனான்னு தெரியல. அன்றைக்கி போனவன் தான் ஆளக்கானம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அன்றைக்கி போனவன் தான் இன்றைக்கும் எங்கே போனான்னு தெரியல. தேடுன்னு தேடினுக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, அந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையில் வர ஐஸ்வர்யவான் அவன் தான்வாங்க. சும்மா அதெல்லாம் ஒரு கெஸ் ஒர்க்.
இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்கிறதும் தப்பு இல்லை, உள்ளதே உள்ளபடி சொல்லணும். புரியுதுங்களா? சாக்ரிஃபைஸ். 2 காசு வச்சுருந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஆக்சுவலாக அம்மான்னு சொல்லக்கூடாது, விதவைன்னு தான் இருக்குது. வயசான விதவையா இள விதவையான்னு சொல்லலை இல்லை. நான் ஒரு பெயிண்டிங் பார்த்தேன், அதை பற்றி விதவை காணிக்க போடுறாங்கல்ல, அதை வந்து கூகுளில் இருக்குது பாருங்க, கூகுள் இமேஜஸ். ஒரு பெயிண்டிங் பார்த்தேன், ஒரு சின்ன பொண்ணு கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு, இந்த கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு 2 காசு போடுற மாதிரி வரைஞ்சிருக்கும். எப்படி? எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார் ஒரு கதை. ஆஃபரிங் வருது பார்த்தீங்களா, பேகு, ஆஃபரிங் பேக். அந்த டைமில் பர்ஸுக்குள்ளே ஒரே சண்டை நடக்குமா. 500 ரூபா நோட்டும் 100 ரூபா நோட்டும் 20 ரூபா நோட்டும் 10 ரூபா நோட்டும் அடிச்சிக்குமா. நான் போக மாட்டேன், நீ போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நீ போ அப்படின்னு ஒரே சண்டை. கட்சியில் எப்பவுமே அந்த 10 ரூபா நோட்டு தான் ஜெயிக்குமா. 500 ரூபா நோட்டில் தோற்று போயிடுமா. ஐயோ பாவம், செம்மட்டி வாங்கி பர்ஸுக்குள்ளே உட்காந்துக்குது. அது நான் வரவே வராதான். அது 10 ரூபா நோட்டு தான். சரிடா, நீங்களாம் சரியில்லை, நான் போகிறேன் பார் அப்படின்னு மாவீரன் அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பற்றி. அதாவது இருக்கிறதுலே கஷ்டமாக சரீர உழைப்பை கொடுத்துருவானுங்க, பைசா தான் கொடுக்க மாட்டானுங்க. நீங்கள் பிரதர் நான் வீடு காலி பண்ணுறேன், வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிரதர், பொருள்லாம் தூக்கி வைக்கணும்னா வந்துடுவான். பிரதர் ஒரு 500 ரூபா கொடுங்க, என்கிட்ட இல்லை பிரதர். பைசா வராது. பலத்தை கொடுப்பான், நேரத்தையும் கொடுத்துருவான், பைசா தான் கட்சியாக வரும். பைசா வரவே வராது, வந்தாலும் மூக்கு சிந்திக்கும் தான் கொடுப்பான், டக்குன்னு வராது. இந்த காணிக்கை என்றவங்களுக்கு தான் முதல்ல கொரோனா வரும். ஏன்னா எத்தனை பேர் மூக்க சிந்தி கொடுத்தானோ கொடுக்கவே மாட்டாங்க. நம்மெல்லாம் ஏன் துணிப்பை வச்சுருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? கலகலா ஜிலு ஜிலுன்னு சவுண்டு வரக்கூடாது, அவன் மானம் போகக்கூடாதுன்ட்டு துணி. சிஎஸ்ஐ சர்ச்சில் கொஞ்சம் கூட அறிவே இருக்காது அவனுங்களே. தட்டு எடுத்து வந்து நிட்டுவானுங்க. தட்டு எடுத்துனது எனக்கு பகீர்னு ஆகிடும். நான் போடுற 5 பைசா தெரிஞ்சிடும் இல்லை. தட்டு எடுத்துன்னு வந்தால் பாருங்கள், கருமி கூட 500 ரூபா போடுவான், பையில் போடுறோம். ரகசியம் உனக்கும் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியணும். நீ எவ்வளோ உன்னுடைய அடுத்த கைக்கு கூட தெரியக்கூடாது இல்லை. நம்மெல்லாம் சாக்ரிஃபைஸ் பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம்ல. ஓகே, அவைலபிலிட்டினா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு அந்த கதை இயேசு கிறிஸ்து அந்த ஓமை சொல்கிறார். சார் என்ன எனக்கு மறந்து போச்சு, டீட்டெயில் மறந்து போச்சு, சொல்லுங்களேன். அப்பம் வேணும்னு ஒரு அம்மா வராங்கல்ல, அவர் சொல்லுவார், பக்கத்து வீட்டுக்கார் வந்து கதவு தொட்டார், விருந்தாளிங்க வந்திருக்காங்க, ஏதாவது அப்பா இருந்தால் கொடுங்க. இப்படா நான் பட்டுன்னு தூங்கினுக்கிறேன், நான் எப்படி எழுந்துக்கிறது? பிள்ளைகள் அது அந்த காலத்தில் அப்படி தான், எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்களாம் அப்படி தான் தூங்குவோம். எல்லோரும் ஒரு 4-5 பாய் விரிச்சிருவாங்க, ஒரே கொசு வேலை கட்டிப்பாங்க, ஒரே பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு, பெரிய பெட்ஷீட்டாக இருக்கும். ஒருத்தன் எழுந்தால் எல்லாருக்கும் முழிப்பு வந்துடும். புரியுதுங்களா? அதனால் அவன் சொல்கிறான், நாங்கள்லாம் குழந்தையோடு தூங்குறோம்பா, என்னால் எழுந்து வர முடியாது. நைட்டு 2 மணிக்கு ஃபோன் வரும் எனக்கு. அந்த அம்மா தூங்குவாங்க, அவன் தூங்கின்னு இருப்பான். நான் வீடை பூட்டிட்டு காரை எடுத்துன்னு போயிடுவேன். எங்கள் வீட்டில் வீடை பூட்ட முடியும், ஏன்னா இந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது. ஆத்திரம் அவசரம்னா அவங்க இப்படி வந்துடலாம், எஸ்கேப் ஆகிடலாம். ஃப்ரண்ட் கேட்டை பூட்டிட்டு எத்தனையோ முறை போயிருக்கேன். 3 மணிக்கு ட்ரெயினில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை ஹாஸ்டலில் விடுங்க அங்கிள்னு ஒரு பொண்ணு சொன்னான். கொண்டு போய் விட்டு தான் வந்தேன். பெங்களூர்லேருந்து 3 மணிக்கும் 3:15 வந்தேன். கொண்டு போய் காட்பாடியிலேருந்து பாகாயத்தில் போய் விட்டு நான் திரும்பி வந்து காரை ஷெட்டில் விட்டு வீட்டுக்குள்ளே வந்து படுத்து தோணும். அவைலபிலிட்டி. வருவியா? நாளைக்கு எனக்கு முக்கியமான பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குது பிரதர், என்னால் இன்றைக்கி வர முடியாது பிரதர், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிரதர். அவன் வெட்டியாக சும்மா தான் வகையானுங்கிறான், அவனை கூட்டு போ. உன்னால் வர முடியல, அத்தோடு விட்டுணும், அவனையும் கோத்து விட்றேன். இப்படி தான் பண்ணுறது. டைம் இல்லைன்னா ஊழியத்துக்கே வராத. என்னத்துக்கு வர? பெருசாக வாய்க்கிழியே பேசிக்கிட்டு. எப்போ கூப்பிட்டாலும் வரணும். நான் ஆக்சுவலாக என் மனைவியையும் என் பையனையும் வந்து தான் ஆகணுன்ட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். அப்போ தானே நான் பொய் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். நான் செய்கிறத நான் சொல்கிறேன், செய்கிறனா இல்லையா?
நான் சொன்னால் நீங்கள் சந்தேகப்பட மாட்டீங்க, ஆச்சரியப்படுவீங்க. கொரோனா டைமில் யாரும் வெளியே போகக்கூடாதுல்ல. என் காரில் சிஎம்சி ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதனால் அவசர இதெல்லாம் போகலாம். அப்போது ஞாபகம் இருக்குங்களா, அந்த சிஎம்சி ஸ்பெஷல் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருந்தேன். என்னது எமர்ஜென்சி என்னமோ ஒரு ஸ்டிக்கர் சதுரமாக வரும், அதை வாங்கி ஒட்டி வேலூர் கலெக்டர் சைன் போட்டிருப்பார், ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணியிருப்பார். அதனால் போயிடுவேன். மத்தியானம் ஒரு 11 மணி இருக்கும். நர்சிங் ஹாஸ்டல்லேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறான். என்னவா, அங்கிள் நாங்கள் ஆலு பரோட்டா செய்கிறோம், 2 உருளைக்கிழங்கும் 4 பச்சை மிளகாவும் வேணும். எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்டால் இல்லையே, இப்போ இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னாங்க. பக்கத்துலேயே ஒரு நர்சிங் காலேஜ் ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு டாக்டர் வீடு இருக்குது. டு யூ நோ டாக்டர் செசில், டாக்டர் லிடியா, திருவள்ளாவில் ஒரு அங்கிள் இருக்கார் இல்லையா, அவரோட மகள் டாக்டர் லிடியாவுக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் லிடியா வீட்டில் செபஸ்டியானின்னு ஒரு சர்வெண்ட் லேடி இருக்கா, அவங்கக்கிட்ட சொல்லி 4 பச்சை மிளகாவும் 2 உருளைக்கிழங்கும் கொடுமானோ. இதெல்லாம் கொடுவான் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, இன்னும் என்னென்னமோ கேட்குறாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்கிரமாக கொண்டு போய் கொடுன்னா. வேலைக்காரிக்கிட்ட சொல்லி கொண்டு போய் கொடுத்தா, அது மட்டும் கொடுக்கல, ஒரு 8 ஜாங்கிரியும் சேர்த்து கொடுத்தா. நல்ல பொண்ணு இல்லை லிடியா. நான் கேட்டால் தான் ஜாங்கிரி தரமாட்டேறான். சரி, வீட்டுக்கு போய் கேட்போம். ஸோ அவைலபிலிட்டி, நீ எப்பொழுதுமே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரத்துக்கு ரெடியாக இருக்கியா? ஆலோசகர்கள் அப்படி இருக்கணும். குழந்தைங்களுக்கு கண்ட நேரத்தில் கேள்வி வரும், கண்ட நேரத்தில் வரும். சூசைட் பண்ணோன்றது நைட்டு 1 மணிக்கு தான் உன்னை கூப்பிடும். நான் ஸ்கூலில் டீச்சராக இருந்தப்போ, இங்கிலீஷ் டீச்சராக இருந்தேன் ஒரு ஸ்கூலில். ஒருத்தன் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறான், வேர் ஆர் யூ, அவ்வளோதான், மொட்டையா, எங்கடா இருக்கிறேன்னு கேட்குறான். 2 நாள் லீவு, டெல்லி போயிருந்தேன். வேர் ஆர் யூ? நான் சொன்னேன், நான் டெல்லியில் இருக்கேன். என்ன விஷயம்? நான் சூசைட் பண்ண போகிறேன். அவன் ஒரு ஜெயின், இந்த பையன் ஒரு இந்து ஜெயின். நான் சூசைட் பண்ண போகிறேன். நான் அப்படியா, ஓகே, ஒரு 2 நாள் தாங்க முடியுமான்னு கேட்டேன். என்ன இந்த சூசைட் பண்ணுறவன் சொல்லிட்டுலாம் செய்ய மாட்டான், சும்மா மிரட்டுறான். நம்மளுடைய அனுதாபத்தை, என்னை பாரு நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், உதவி செய்வியா அப்படின்னு ஈகோவை விட்டுலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதில் இப்படி சொல்லுவாங்க, நான் சூசைட் பண்ண போகிறேன். சரி, ஓகே, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு, மண்டே நான் வந்துடுறேன். மண்டே போனாக்கா ஒவ்வொன்றும் ஒரு பொண்ணையும் இவனையும் சேர்த்து வச்சு ஒரு டீச்சர் கிளாஸில் பேசியிருக்காங்க. அவள் எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்றோம். உண்மையிலே சொல்கிறோம், அவள் கிறிஸ்தவ பொண்ணு, அவள் இப்போ சிஎம்சியில் டாக்டராக இருக்கா. எதுக்காக கேட்குறான்னா, அவைலபிளான்னு கேட்குறேன். ஆர் யூ அவைலபிள்? இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு உடனே ஓட முடியுமா அவங்களால? அவங்க தான் ஆலோசகர் இல்லையா? அக்காமடேட்டிங், என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு வராதரானா போட்டுக்கின்னு வருவான், டிஷர்ட் போடாதரானா போட்டுன்னு வருவான், மஸ்கிட்டோ நெட்டை கடையில் வாங்கி ஜாக்கெட் தைச்சிக்கிட்டு வராதானா அப்படி தான் வருவாள். கொசு வேலையை மாட்டிக்கின்னு வருவான். அவளுக்கு பாவம் என்ன கஷ்டமோ, கொசு கடிச்சா அலர்ஜி ஆகுதானுமோ, கொசு வேலையை இங்கேருந்து இவ்வளோ தொழு. சர்ச்சில் இருக்கிறவங்களும் இப்படி வருது பாருங்க, இந்த விஐடி பசங்களாம் வருது, அதை நினச்சி சந்தோஷப்படு. அது கொசு வேலையை கட்டிக்கின்னு வேறு எங்கேயாவா போச்சு, இங்கே தானே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக. அது பேர் அக்காமடேட்டிங் ஸ்பிரிட். சத்தியத்தில் நீ அக்காமடேட் பண்ணக்கூடாது, டாக்ட்ரைனலி நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் சில காரியங்கள் விட்டு தான் பிடிக்கணும். அதனால்தான் ட்ரூத் அண்ட் கிரேஸ் பார்த்தோமா, அது பேர் அப்போது உனக்கு வர பையன், எங்கள் சர்ச்சில் ஒரு பையன், எங்கள் சர்ச்சில் வீட்டில் ஒரு ஃபெலோஷிப் நடத்துகிறோம். வெள்ளிக்கிழமை வீட்டில் வருவாங்க. இங்கே பாருங்களேன், சின்ன பையன் இங்கே ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறோம். இங்கே ஒரு கோடு, அவன் பேர் என்ன, லிடியாவோட தம்பி கேப்ரியல் இங்கே ஷேவ் பண்ணிட்டு வந்துக்கிறோம். சின்ன பையன்னா இவ்வளோன்னு தான் இருப்பான் உண்மையிலே. 5 வயசு 6 வயசு பையன் டிவியில் பார்த்துட்டு அப்பாவோட ரேசர் எடுத்து லைட்டாக ஒரு கோடு ஸ்டைலாக. நான் என்னடா இப்படி பண்ணிட்டேன்னா, நாய் பொறாண்டிச்சு அங்கிள் அப்படின்னா. நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு பயம் இல்லை, தெரியும். சரி, ஓகே, என்ன பண்ணுறது? அதுக்காக நீ நாசமாக போ, நரகத்துக்கு போயிடுவானா? போக மாட்டானே. அவன் அந்த கையில்லாமையே பரலோகம் போகலான்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல. ஒரு கை தவறு செய்தால், ஒரு கண் தவறு செய்தால், அக்கமடேட்டிங். ஒருத்தன் குடிமையெல்லாம் வச்சுக்கிட்டு ரட்சிக்கப்படலை, இன்னும் ஞானசானம் எடுக்கலை,
குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு சர்ச்சில் வந்து உக்காந்தான். பாப்பா சந்தோஷம் வந்தியே. இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நியூ இயர் அப்போது கடைசி ரோவில் ஒருத்தர் வந்து உக்காந்தார் ஆற்காடு சபையில் குடிச்சிட்டு. அருள்தாஸ் தான் இவாஞ்சலிஸ்ட், யாரோ போய் குடிச்சிட்டு வந்தார். என்றைக்குமே வரமாட்டார். நான் அவரை 3 மாதமாக கூப்பிட்டுன்னு இருக்கேன், என்றைக்காவது வந்திருக்கார். விட்டுரு. ஆனால் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவனுங்க பல வருஷம் மூப்பராக இருக்கிறவனெல்லாம் என்னத்தை அக்காமடேட் பண்ணுறது? அவனுங்களே சகித்து, அக்காமடேட்னா சகித்தல், ஃபர்கிவ் ஃபர்பேர், கரெக்டா? சிலர் என்னமோ சகித்து தான் ஆக வேண்டும் ஆத்மா ஆதாயத்திற்காக. சத்தியத்தை தவறாக போதிக்கிறவங்கள சகிக்கக்கூடாது, அவனை தூக்கி வெளியே போடும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர்களை கடிந்து கொள்ளுன்றார் அப்போஸ்தலர். ஓகே, கடைசியாக கான்ஃபிடென்ஷியாலிட்டி. தம்பி வந்து சின்ன பையன், என்ன வயசாச்சு? 37 வயசாச்சு. ஒரு 25 வயசு பொண்ணு அவரை நம்பி பக்கத்தில் உட்காந்து, அண்ணே எனக்கு இந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுமா? சொல்லணும். அதுக்கு பேர் தான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, செக்யூரிட்டி. என்னை நம்பி இவனை நம்பலாம், இவன் என் அண்ணன், இவன் என் அப்பன், இவன் என்ன தப்பு செய்ய மாட்டான். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானுங்களா? ஆண்களுக்கு நான் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க யாரை வேணால் தொட்டு பேசலாம், உலகம் ஒத்துக்கும். ஆண்கள் பெண்களை தொட்டு பேசினா உலகம் ஒத்துக்காது. கரெக்டாக? இப்போ இந்த சிஸ்டர் இருக்காங்க, உங்கள் கையை பிடிச்சி தம்பி அப்படின்னாக்கா உலகம் தப்பாக சொல்லாது. நீங்கள் போய் அவங்க கையை பிடிச்சிக்கினீங்கனாக்கா தப்பாக பேசுவாங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய், வால் எல்லாம் வைப்பாங்க. கரெக்டாக? ஜாக்கிரதையாக இருக்கும். ஸோ செக்யூரிட்டி. அந்த குழந்தைங்க, வாலிப பிள்ளைங்க நம்மளை நம்புதுங்க. கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அவங்க சொல்கிற ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்கணுமா, இருக்கக்கூடாது? அப்போ கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறது, உங்களெல்லாம் ரொம்ப மகிழ்விக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். கவுன்சிலர், ஆலோசகர் என்பவர்கள் குப்பை தொட்டிங்க. என்னது? மூடி இருக்கிற குப்பை தொட்டிங்க. மூடி இருக்கிற குப்பை தொட்டி தெரியும்ல? மெட்ராஸில், சென்னையில் குப்பை லாரியெல்லாம் இருக்கும். குப்பை லாரி என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு இடத்துல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் கொட்டின்னு போவோம். பார்த்துருக்கீங்க? நீங்கள் அப்படி இருக்க போகிறீங்களா? உங்களை நம்பி குழந்தைங்க வந்து சொல்கிறத ஊரெல்லாம் போய் சொல்ல போகிறீங்களா? மூடி இருக்கிற குப்பை தொட்டி. குப்பை தொட்டி தான். ஏன்னா அவங்க சொல்கிற காரியங்கள்லாம் குப்பைகள், மகா கேவலமான காரியங்களெல்லாம் சொல்லுவாங்க. அவர்களுடைய இருதயத்தின் ரகசியங்களை கொட்டுவாங்க. உங்களை நம்பிட்டாங்கன்னா என்ன ஒன்றா சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கணும்? மூடி இருக்கிற குப்பை தொட்டியாக இருக்கணும், கொப் சுப்புன்னு இருக்கணும். உண்மையான ஆலோசகர்கள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மாதிரி இருப்பாங்க. அவர் எப்படி இருந்தார்? துக்கம் நிறைந்தவருமாய், பாடு அனுபவித்தவருமாய். நீ சொல்கிறத கேட்டு அப்படியே பேர்ந்த மாதிரி ஆகிடுவாங்க. நான் ஒரு முறை மலேசியா போயிருந்தப்போ ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஒரு மேட்ரு சொன்னாங்க. அந்த ரூம்லேருந்து நான் இப்படி தான் வந்தேன், பேர்ந்த மாதிரி வந்தேன். இப்படிலாம் கூட நடக்குது, கிறிஸ்தவங்க வீட்டில் இப்படி நடக்குதா அப்படின்னு பயந்து போய் வந்தேன். துக்கமாக மற்றவங்க சொல்கிறது ஒன்று அப்படியே உருக்கியும் அழுதுருவேன். ஒரு பொண்ணு ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னான், நான் அழுதுட்டேன், அழுதுட்டேன். அவள் என்னை திட்டான் முதல்ல, அதுக்காக அழலை. அவள் வந்து ஒரு பெண்டகாஸ்டல் சர்ச் பாஸ்டரோட பொண்ணு, வேலூரில். நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது என்கிட்ட வந்தாள். என்கிட்ட இல்லை, ஸ்கூலில் அவள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது வரல, படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டான். WCC சென்னையில் ஃபஸ்ட் இயரோ நம்ம இருக்கும்போது வேலூருக்கு வந்திருந்தான். அவங்க அப்பா வேலூரில் பாஸ்டர். வந்து ஓன்னு அழுதான், என்னை திட்டினான். நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணேன். உன்னை சுற்றி அப்போவும் 5-6 பசங்க இருந்துக்கினே இருக்கிறாங்க, என்னால் பேச முடியல, இப்போ தான் மாட்டினேன் நீ அப்படின்ட்டு உட்காந்து பேசினான். அவள் சொல்ல எனக்கு பயங்கரமாக அழுக வந்துச்சு. குழந்தை, சின்ன குழந்தை, எவ்வளோ அசிங்கங்கள், எவ்வளோ அவமானங்கள். அப்போ உனக்கு அப்படியே துக்கமாகிடும். வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், பேர்லாம் சொல்ல, பல வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. அழுதுட்டேன் நான் வீட்டில் வந்து. அந்த அம்மாவும் அப்படியே கலங்கி போயிட்டாங்க. ஆலோசகர்கள் துக்கம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, நமக்கு சிரிப்பு போயிடும்.
அந்த குழந்தைங்களை பார்க்கும்போதெல்லாம் பகீர்னு இருக்கும். எவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டம், புரியுதுங்களா? ஸோ ஆலோசகர்ன்றது இஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட் ஜாப். ஒரே ஜாலி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இல்லை. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவம். மற்றவங்க கஷ்டம், காலையில் தான் சொன்னல, அவங்க வலி உனக்கு வலிக்கணும். கரெக்டாக? அப்போ தான் நீ உண்மை உள்ள ஆலோசகன். தேவன் தாமே கொடுத்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.